الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: اغتنم خمسا قبل خمس، شبابك قبل هرمك، وصحتك قبل سقمك، وغناك قبل فقرك، وفراغك قبل شغلك، وحياتك قبل موتك. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قبل حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. يا سيدي سندي غوثي ويا مددي، كلي ظهيرا على الأعداء بالمدد، مجير إرضي وخذ بيدي مدى مددي، خليفة الله فينا محي الدين. புகழனைத்தும் ஏக வல்லோராம் அல்லாஹ்விற்கே உரித்தாகுக. அவரின் சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் நம் இதயவேந்தர் ஃபாத்திமுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ புனிதமான ரஜப மாதத்துடைய கடைசி ஜும்ஆவிலே இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆ நன்னாரின் பொருட்டினாலும் இந்த ரஜப மாதத்தின் பொருட்டினாலும் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாட்டங்களையும் தேவைகளையும் அனைத்தையும் நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகள், பலாய், முசீபத்துகள், கண்ணீர்கள், சிஹர்கள் என்று எல்லா விதமான தீங்குதல்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்து இந்த உலகத்தில் அவனுடைய நேசர்கள் சீதேவிகள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து சீதேவிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்திடுவானாக என்ற நல்ல துஆவுடன் தொடங்குகின்றேன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ மற்ற எல்லா ஜும்ஆக்களை போன்றும் சாதாரணமான முறையில் கடந்து விடக்கூடிய ஜும்ஆ இல்லை. காரணம், அல்லாஹ்வின் மாதம் என்று அன்னலம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டிய இந்த ரஜபுடைய கடைசி ஜும்ஆ. பொதுவாக ரமலான் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் சென்ற ரமலானில் இருந்தவர்கள் இப்பொழுது நம்மிடத்தில் இல்லை, இந்த ரமலானும் நம்மை விட்டு கடக்க போகிறது என்பதாக சொல்வார்கள்.
அங்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுகிறதோ அதே போன்று இந்த ரஜபும் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட வேண்டிய விஷயம். காரணம் என்னவென்றால், இந்த உம்மத்திற்கு எவைகள் எல்லாம் தேவையோ, இஸ்லாத்திற்கு எதுவெல்லாம் வலு சேர்க்குமோ அத்தனை நிஅமத்துகளையும் ரப்புல் ஆலமீன் இந்த மாசத்துல தான் தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த காலம், ரஜபுடைய மாதத்துடைய காலம் மிகவும் சங்கையானது. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக சந்தோஷத்தை கொடுத்தது இந்த ரஜப் மாசம். இந்த உலகத்தில் எத்தனையோ சந்தோஷங்கள் மனிதர்களுக்கு இருக்கலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சந்தோஷமான தருணங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக மகிழ்ச்சியை, இன்பத்தை தந்தது இறைவனுடைய சந்திப்பு. இறைவனுடைய சந்திப்பை போன்று இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் எந்த நியமத்தும் கிடையாது. அப்படி இருக்கையில் அந்த நியமத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தருவதற்கென்று இந்த மாதத்தில் கடைசியில், அதாவது பிற 27 அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து அதில் அல்லாஹ் தஆலா அவர்களை விண்ணுலக பயணம், மிஅராஜ் பயணம் மேற்கொள்ள செய்து அவர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பை, அந்த சந்தோஷத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்ததும் இந்த ரஜபுடைய மாதத்தில், அதுவும் கடைசி நேரத்தில். அப்படி இருக்கையில் இவ்வளவு புனிதத்துவம் நிறைந்த இந்த மாதத்தை நாம் எப்படி கையாள வேண்டும், இதை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும்? பொதுவாக காலம் என்று நாம் எடுத்துக்கொண்டாலே இது சிறப்பிற்குரிய காலம். ஆனால் பொதுவான ஒரு முறையில் காலம் என்று நாம் எடுத்துக்கொண்டால், நேரம் என்று எடுத்துக்கொண்டால், அனைவரும் சொல்லக்கூடிய விஷயம், காலத்தை எவன் இருந்தானோ அவன் நிச்சயம் கை சேரும். யாருக்கு காலம் கையை விட்டு போகிவிட்டதோ, பணம் காசுகள் சொத்துக்கள் கையை விட்டு போனால் அவனுக்கு காலம் இருந்தால் அவன் சம்பாதிச்சுக்குவான், அவனுக்கு நேரம் ஹயாத் இருந்தால் அவன் சம்பாதிச்சுக்குவான். ஆனால் இந்த காலம் அவனை விட்டு சென்று விட்டால் அவனால் எதையுமே சம்பாதிக்க முடியாது என்பது நிதர்சனமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வார்த்தையில் இப்படி சொல்லுவார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின். 5 வருவதற்கு முன்னால் 5 விஷயத்தை நீ கொள்ளை பொருளாக, மிகவும் உயர்ந்த பரிசு பொருளாக நீ எடுத்துக்கொள். ஷபாபக கப்ல ஹரமிக். உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தை நீ சரியான முறையில் பயன்படுத்திக் கொள். அதற்கடுத்து சொல்லுவார்கள், சிஹதுக கப்ல ஸகமிக். நோய் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அவனை ஆச்சரியமா, அதாவது ஆஃபியத்தோடு வைத்திருக்கிறானே, ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே, அந்த ஆரோக்கியமான காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கினாக கப்ல ஃபக்ரிக். உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் இறைவன் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் இல்லையா, அந்த செல்வத்தை பயன்படுத்திக் கொள். ஃபராகக கப்ல ஷக்லிக். நீ சிரமங்களை அனுபவிப்பதற்கு முன்னால், வேலைகள் வருவதற்கு முன்னால், வேலை இல்லாத சில காலங்கள் இருக்கு இல்லையா, ஃப்ரீயா இருக்கும், ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லுவோம், அதை பயன்படுத்திக்கோங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்தில் நிறுத்தி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் காலத்தை எப்படி கையாள வேண்டும் என்று யோசிப்பதை விட காலத்தை எப்படி போக்க வேண்டும், வார்த்தையிலே இருக்கு இல்லையா, பொழுதுபோக்கு. பொழுதை எப்படி போக்குவது என்று யோசிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். பொழுதுபோக்கு அம்சங்கள் நமக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலத்தில். ஆனால் இன்னொரு வார்த்தையும் இருக்கு, பொழுது போனா கிடைக்காது. பொழுது நம்மை விட்டு சென்று விட்டால் அந்த பொழுது நமக்கு மீண்டும் கிடைக்காது. நேரம் கடந்து விட்டால் நேரம் யாருக்கும் காத்திருப்பதில்லை, காலம் யாருக்கும் காத்திருப்பதில்லை. நேரம் சென்று விட்டால் மீண்டும் வருவது. ஆனால் இந்த 2 விஷயத்தையும் பின்னாடி பேச வேண்டிய விஷயம். அப்படி மீண்டும் வந்தால் என்ன நடக்கும், அதை நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஒருவேளை ஒரு ஆளுக்கு நேரம் நிற்கிதுன்னா என்ன ஆகும்? ஒரு ஆளுக்கு நேரம், சென்ற நேரம் மீண்டும் கிடைத்தால் அது நடந்திருக்கிறதா? நடந்திருக்கிறது.
அதுதான் நாம் பேசுவோம். அதற்கு முன்னால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த காலத்தை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் காலத்தை வீணடித்தார்களோ காலமும் அவனை வீணடிக்கிறது. யார் காலத்தை பயன்படுத்தி கொண்டார்களோ அவர்களை காலம் கடந்தும் காலம் போட்டு கொண்டிருக்கிறது. ஹதீஸ் மார்க்கத்துடைய அடிப்படை கல்விகளில் ஒன்று ஹதீஸ் கலை. அந்த ஹதீஸ் கலையை பொறுத்தவரையில் அதில் எந்த அளவிற்கு அந்த முஹத்தீஸீன்கள் ஹதீஸ் கலையை சார்ந்தவர்கள் நேரத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள், பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று நாம் யோசித்து பார்த்தால் நமக்கு ஒன்று புரிய வரும். இவ்வளவு தூரம் நமக்கு வந்து சேர்ந்ததே அவனுடைய நேரத்தை இதில் செலவழிச்சதுனாலதான். ஒரு முஹத்தீஸ் இடத்துல கேட்குறாங்க, ஒரு ஆள் மஸ்அலா கேட்க போறாங்க. அப்படி கேட்க போகும் பொழுது அந்த இடத்தில் குறிப்பாக இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் ஹனஃபி மத்ஹபுடைய மிகப்பெரிய ஒரு இமாம், அவர்களிடத்தில் அவர்கள் சக்கராத்தில் இருக்கிறாங்க. சக்கராத்தில் இருக்கும் பொழுது வாசலில் சில விஷயங்கள், முணுமுணுப்புகள், சில மஸ்அலாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுக்கு போறோம் இல்லையா, ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது எந்த இடத்தில் ஷைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு வாகனத்தில் செல்ல வேண்டும், அதாவது ஷைத்தானுக்கு கல்லை எறிய போகும் பொழுது எப்போ வாகனத்தில் போகணும், எப்போ நடந்து போகணும், இந்த விஷயம் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சக்கராத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் உள்ள கூப்பிடுங்க அப்படின்னா கூப்பிட்டு சக்கராத்துடைய நேரத்தில் மஸ்அலாவை சொல்லி தருகிறார்கள். நீங்கள் எந்த கல்லெறிதலுக்கு பிறகு, ஷைத்தான் 3 கல் எறிதல்கள் இருக்கு, அதுல எந்த கல்லெறிதலுக்கு பிறகு துஆ இருக்குமோ அதுக்கு நடந்து போகும். எந்த கல்லெறிதலுக்கு பின்னால் துஆ இல்லையோ, யதார்த்தம் என்னவென்றால் 3 ஷைத்தானுக்கு கல்லெறியும் பொழுது முதல் ஷைத்தானுக்கு கல்லெறிதல் துஆ ஓதுவான். மறுபடியும் கல் எடுக்க வரணும், கல் எடுத்துட்டு போய் மறுபடியும் கல் எறியணும் ஷைத்தான். இது ரெண்டாவது முடிச்சதுக்கு பிறகு துஆ ஓதுவான். 3வது முறை கல்லெறிய வரும் பொழுது, கல்லெடுக்க வரும் பொழுது கல்லெறிந்த பிறகு துஆ ஓத வேண்டியதில்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கல்லை எடுக்க வரும் பொழுது வாகனத்தில் புறப்பட்டணும், ஷைத்தானுக்கு கல்லெறிஞ்சு அப்படியே போயிடும். இந்த மஸ்அலாவை கடைசி தருவாயில் சக்கராத்தில் இருக்கும் பொழுது சொல்லி கொடுத்து விட்டு அதே நேரத்தில் கலிமாவோடு மூத்தானார்கள் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ். இந்த அளவிற்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் தன்னுடைய ஆயுதை முழுக்க சக்கராத்தில் கொஞ்ச நேரம் தான் ரூஹ் போயிடும், ஆனால் அந்த நேரத்தையும் மார்க்கத்திற்கு அர்ப்பணித்திருக்காங்க. அப்படி நேரத்தை நமக்கு அர்ப்பணித்து இந்த சட்டங்களை கொடுத்ததுனால்தான் நாம் இன்றளவுக்கும் இப்படி பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த நேரத்தை அவர்கள் சரியாக நிர்ணயிக்கவில்லை என்றால் இந்த சட்டங்கள், இந்த ஹதீசுகள் நமக்கு வந்திருக்கார். அபூ ஸர்ஆ என்று சொல்லக்கூடியவர்கள் ஹதீஸ் கலை வல்லுநர்களே ஆக உயரத்தில் இருக்கிறவர்கள். அவங்களுக்கு ஒரு மாணவர் இருந்தார். அந்த மாணவருக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஹதீஸுடைய பாடத்தை கட்டுட்டு கடைசியில் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும் பொழுது மனைவி கேட்டாங்களா, ஏன் லேட்டு, ஏன் தாமதமாக வந்தீங்க அப்படின்னு. நான் என் உஸ்தாது கூட இருந்தேன். அப்போ பதிலுக்கு அந்த மனைவி சொன்னாங்கன்னா, என்னை விட உஸ்தாது ஒரு பெருசா போயிட்டாங்களா உங்களுக்கு, என்னை விட உங்களுடைய உஸ்தாது பெருசா போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. பதிலுக்கு அவங்க சொன்னாங்கன்னா, என்னுடைய உஸ்தாதை பற்றி நீ பேசக்கூடாது. அப்போ பதிலுக்கு அந்த மனைவி கேட்டாங்க, உங்க உஸ்தாத் என்ன பெரிய ஹாஃபிதான்னு கேட்டாங்க. ஹதீஸ் கலையில சில தரங்கள் இருக்கிறது. யார் 1,00,000 ஹதீஸை மரணம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹாஃபில்னு சொல்லுவாங்க. 1,00,000 ஹதீஸை சனதோடு யாரிடத்திலிருந்து யார் அப்படியே வரிசையா வரும்பொழுது கடைசியில் ரசூலுல்லாஹ் போய் சேரணும். இப்படி 1,00,000 ஹதீஸுகளை யார் மனனம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹாஃபிஸ் பேர். அதே 3,00,000 ஹதீஸை மனனம் செய்தவர்களுக்கு ஹுஜ்ஜா. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, கஸாலி பற்றி சொல்லும் பொழுது ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன? 3,00,000 ஹதீஸை மனனம் செய்தவர்களுக்கு ஹுஜ்ஜா. அதே நேரத்தில் எல்லா ஹதீஸுகளையும் கரைத்து குடித்தவர்களுக்கு, மரணம் செய்தவர்களுக்கு பேர் ஹாக்கிம். இப்படி படித்தரங்கள் இருக்கிறது. அப்ப அந்த மனைவி கேட்கிறாங்க, உங்க உஸ்தாத் என்ன பெரிய ஹாஃபிதா,
அதாவது அவங்களுக்கு 1 லட்சம் ஹதீஸ் தெரியுமா, அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறாங்க. பதிலுக்கு அவர் சொன்னாரா, ஒருவேளை என்னுடைய உஸ்தாதுக்கு 1 லட்சம் ஹதீஸ் தெரியலன்னா நீ தரா. என்னுடைய உஸ்தாதுக்கு 1 லட்சம் ஹதீஸ் தெரியலன்னா நீ தரா அப்படின்ட்டு யோசிக்கல. அந்த உஸ்தாத் மேல இருந்த பற்று பாசம். ஆனா பின்னாடி யோசிக்கிறாரு, மனைவி தராக்கு சொல்லிட்டோமே, சரி ஒருவேளை அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டுருவோம் அப்படின்னு போறாங்க. போய் கேட்குறாங்க, உஸ்தாதே நான் இப்படி சொல்லிட்டேன், இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டாங்க. பதில் கேட்டாங்க, உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியுமா, உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியுமா அப்படின்னா, தெரியுமே, சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். பதிலுக்கு அந்த உஸ்தாத் சொன்னாங்க, அபூ ஸர்ஆ ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி சூரத்துல் ஃபாத்திஹாவோ அதே போன்று தான் எனக்கு 1 லட்சம் ஹதீஸ். இப்போ அந்த அளவிற்கு ஹதீஸ்களை உள்வாங்கி இருக்கிறார்கள், மரணம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நேரத்தை எந்த அளவுக்கு ஹதீஸுடைய கலையில செலவழிச்சிருப்பாங்க. இது குறிப்பிட்ட ஒரு கலைக்கு நான் சொல்ல வரல. ஒவ்வொரு கலையும் இஸ்லாத்தில் வரவேற்கப்படக்கூடியது. ஒவ்வொரு துறையும், ஒவ்வொரு வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு எந்த துறை இருந்தாலும் சரி, அந்த துறையில் நாம் நம்முடைய நேரத்தை சரியான முறையில் கையாண்டால் தான் அதில் நாம் தேர்ச்சி பெற முடியும், வெற்றி பெற முடியும். ஆரம்பத்தில் ஒரு கேள்வியை வச்சுட்டு வந்தோம். அதாவது ஒரு வேளை யாருக்காவது நேரம் நிற்குமா, யாராலாவது நேரத்தை மீண்டும் கொண்டு வர முடியுமா? காலம் யாருக்கும் காத்திருப்பதில்லை என்று சொன்னோம், காலம் கடந்தால் மீண்டும் வராது என்று சொன்னோம். ஆனால் இந்த 2 விஷயம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விதிவிலக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி காலம் காத்திருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவினால் காலம் போன காலம் மீண்டும் வந்தது. மிஅராஜுடைய நிகழ்வு பின்னால் பேச இருக்கிறாங்க, நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அங்க பேச இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னால் சில விஷயங்கள். மிஅராஜ் எப்படி சாத்தியமானது? படுக்கையில் சூடு ஆறுவதற்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை கடந்து, சித்ரத்துல் முன்தஹாவை கடந்து, அர்ஷ் குர்சியை கடந்து, கடைசியில் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு சூடு ஆறுவதற்குள் வந்து விட்டார்கள். அது எப்படி சாத்தியம்? இப்படி ஒரு கேள்வியை வச்சுட்டு பதில் என்ன சொல்றாங்கன்னா, கனவுல போயிட்டு வந்தாங்க, கனவுல நடந்தது அப்படின்னு. ஒருவேளை கனவுல நடந்திருந்தா நம்ம கனவுல எங்கெங்கயோ போறோம். அப்படி அந்த கனவை சொல்லும் பொழுது யாரும் கேள்வி பண்ண தேவையில்லை, சிரிக்க தேவையில்லை. அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது மக்கத்து காபிர்கள், குறிப்பாக அபூ ஜஹல் போன்றவர்கள் எல்லாம் சிரிச்சாங்க. காரணம் என்ன? தன் உடலோடு சென்று வந்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி சாத்தியம்? நாம் யோசித்து பாருங்க. யதார்த்தத்தில் நடந்தது. முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு இப்படி ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் காலத்தை நிறுத்தினான். உலகம் ஸ்தம்பித்தது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் காலத்தை ஓடினார். எப்படி இது சாத்தியம்? எப்படி புதுசா ஒரு விஷயத்தை சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, குர்ஆனில் இருந்தே விளக்கம் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வனாந்தர பகுதிக்கு போகும் பொழுது அந்த இடத்துல புற்பூண்டுகளை, செடி கொடிகளை எல்லாம் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க, கியாமத்து வரும், அழிஞ்சிருக்கலாம். ஒருவேளை அழிஞ்சிருச்சுன்னா எப்படி அல்லாஹ் நம்ம ஹயாத்தா கொண்டு வருவான்? இப்படி ஒரு சிந்தனை. அப்போ அந்த இடத்தில் அவங்க வந்தது ஒரு கழுதையில, கோவரி கழுதை. சாப்பாடு கட்டு சாதம் கொண்டு வந்திருக்கிறார். அல்லாஹ் தான் அவருடைய ஏற்பாடு. ஒரு இடத்தில் அவர்களை ஒதுங்க செய்கிறான். அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க. தூக்கம் வருது, தூங்குறாங்க. எந்த அளவுக்கு தூங்குறாங்க, எவ்வளவு காலங்கள் தூங்கினார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. ஃபஅமாதஹுல்லாஹு மிஅத ஆமின். அவர்களை 100 ஆண்டுகள் தூங்க வச்சாங்க. 100 ஆண்டுகள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது கடைசியில் 100 ஆண்டு கழித்து அல்லாஹ் தஆலா விழிப்பை கொடுக்கிறான். எந்திரிச்சு பார்க்கறான். கொண்டு வந்தது 2 விஷயம். ஒன்று கழுதை, 2வது சாப்பாடு. இந்த 2ஐ குறித்தும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறான். ஃபன்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யதஸன்னா. உங்களுடைய உணவை, நீங்கள் கொண்டு வந்த குடிபானத்தை, சாப்பாடை பாருங்க,
லம் யதசன்னா எதுவுமே ஆகல, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதே நேரத்தில் பந்துரு இலா ஹிமாரிக், உங்களுடைய கழுதை கொண்டு வந்த கழுதையை பாருங்க அப்படின்னா பார்த்தா மக்கி போய்விடாது. கொண்டு வந்தது ரெண்டு விஷயம், ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்தது. ஆனால் கழுதை மக்கி போயிருக்கிறது, சாப்பாடு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காரணம் இப்படி எழுதுறாங்க, ஒன்று அந்த சாப்பாட்டின் மீது இருக்கிற காலத்தை எல்லாம் நிறுத்தினான், கழுதைக்கு எல்லாம் காலத்தை ஓடணும். இதே அடிப்படையில் அல்லாஹ் தஆலா உலகம் முழுவதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விண்ணுலக பயணத்திற்காக வேண்டி நிறுத்தி வச்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் காலத்தை ஓட்டி, காலம் கடந்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தர்பாரை தரிசித்து விட்டு வந்தனர் மிஅராஜுடைய. அதை பற்றி பேச வரும் பொழுது இந்த நாளில் குறிப்பாக இருந்து பேசக்கூடாது, ஒரு நாளை குறிப்பாக்கி இதுல விஷயங்கள் நடத்தக்கூடாது, இது மார்க்கத்தில் இல்லை என்பது போன்று நாம் பேசக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கணும். ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்தோம், இந்த நாளை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொன்னா எந்த சிறப்பும் இல்லாமல் அந்த நாளை தேர்ந்தெடுக்க மாட்டான். ஒரு நாளை தேர்ந்தெடுத்து ஒரு நாளை கண்ணியப்படுத்தும் விதமாக சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா செய்கிறான். அந்த நாட்கள் அந்த கண்ணியத்தில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து சென்றது. அப்ப அந்த இடத்துல அமல் செய்வது எப்படி? கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய புன்யத்து தாலிம் புன்யாவில் ஒரு செய்தி பதிவு செய்கிறாங்க. இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யாரு? ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மாணவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாடம் படித்தவர்கள் ஹஸன் அல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா. அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாதை நான் பார்த்திருக்கிறேன், அவருடைய அமல்களை எல்லாம் நான் கவனிப்பேன், சில விஷயங்களை செய்யும் பொழுது இது ஏன் செய்யறீங்கன்னு கேட்டுரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் கான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதா கான யௌமு ஸாபிஅ வ 20 மின் ரஜப், ரஜபில் பிற 27 வந்து விட்டால் அன்றைய சுபுஹில் இயத்திகாஃப் இருப்பாங்க. சுபுஹில் இயத்திகாஃப் இருப்பாங்க. சுபுஹ் தொழுது முடித்து விட்டு அந்த நேரத்தில் இயத்திகாஃபில் இருந்து கொண்டே பள்ளியில வெளியே போகாம உள்ள உட்கார்ந்து திக்ர் ஓதி இருப்பாங்க. திக்ர் ஓதி முடிச்சுட்டு, அதாவது நான் இப்ப சொல்ல வர விஷயம், இந்த அமலை நாம் செய்தால் அந்த அமலுக்கான கூலி நமக்கு கிடைக்கும். கவனிச்சு யார்? பிற 27 அன்று, ரஜப பிற 27 அன்று ஃபஜ்ருக்கு பின்னால் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருந்து அந்த நேரத்தில் தஸ்பீஹ்களை அமல்களை செய்துவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்து செய்யுது. லுஹருடைய நேரம் வருகிறது. லுஹருடைய நேரத்தில் லுஹரை தொழுது முடிச்சுட்டு சுன்னத்து நஃபில் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சிறிது நேரம் திக்ர் ஓதுறாங்க. திக்ர் ஓதி முடித்து விட்டது. கடைசியில் அவர்கள் 4 ரக்காத், அந்த திக்ருக்கு பிறகு 4 ரக்காத் சொல்லுறாங்க. அந்த 4 ரக்காத்திலும் என்ன ஓதுகிறார்கள்? அதாவது ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு தடவை, அதற்கு அடுத்ததாக முஅவ்விதத்தை, அதாவது குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த இரண்டையும் ஒரு முறை. அதற்கு அடுத்ததாக இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் 3 முறை. இந்த செயல்முறையில் 4 ரக்காத்தையும் தொழுது முடிக்கிறார்கள். முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹா, ஃபலக், நாஸ், அதுக்கப்புறம் இன்னா அன்ஸல். இதை ஓதி முடித்த பிறகு இந்த அமலை பார்த்து நான் கேட்டேன், இதை ஏன் ஓதுனீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதே போன்ற செயலை இந்த நாளில் பிற 27 அன்று என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளியில் தொழுவதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த நாளில் செய்தார்கள் என்கிற விஷயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவர் ஹஸன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லித் தந்தார். அது மட்டும் இல்லாமல் சில அமல்கள், குறிப்பிட்ட சில அமல்கள் அந்த இடத்துல வருது.
இன்னொரு விஷயம், அந்த நாளில் பகலில் நோன்பு வைப்பது, அந்த நாளில் நோன்பு வைப்பதற்கிட்ட தனி சிறப்புகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், இன்ன ஃபீ ரஜபின் யௌமன் வ லைலா, ரஜபில் ஒரு இரவும் ஒரு பகலும் இருக்கிறது. அதாவது ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் மன் சாம தாலிகல் யௌம வ காம தில்கல் லைலா, யார் அந்த நாளில் பகலில் நோன்பு நோற்று இரவில் வணக்கங்கள் பெறுகிறார்களோ, இபாதத்துகள் செய்கிறார்களோ, கான லஹு மினல் அஜ்ரி கமன் சாம மிஅத ஸனா, அவர் 100 ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மை, 100 ஆண்டுகள் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கிறது, 100 ஆண்டுகள் இரவில் நின்று வணங்கிய நன்மைகள் கிடைக்கிறது. சொல்லக்கூடியது சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லிட்டு சொன்னாங்க, அது என்ன நாள்? ரஜப்ல ஒரு நாள் இருக்குது, அந்த நாளில் இரவில் நின்று வணங்க வேண்டும், பகலில் நோன்பு வைக்க வேண்டும். அது என்ன நாள் அப்படின்னு கேட்கும் பொழுது சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லிஸலாத்தத்தும் பகீன மின் ரஜப், ரஜப் மாசம் முடியறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது பிற 27. இது தெளிவான ரிவாயத்துகள் இமாம் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குன்யத்து தாரிஃபில் எழுதியிருக்கிறார். இந்த அமல்கள் பகலில் நோன்பு வைப்பதற்கு தனி கூலி இருக்கிறது. ரஜபை யார் கண்ணியப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கண்ணியத்தை கொடுக்குறா அப்படிங்கிறத முன்னாடி பார்த்திருந்தோம். அதில் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்திய அந்த நாளில், அந்த நாளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தனி கண்ணியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிக குறிப்பான ஒரு அமல், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம் இது. குறிப்பாக அந்த நாளும் கூட பிற 27 அன்று துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி, பைத்துல் முகத்தஸை சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வெற்றி கொண்டது இந்த ரஜபுடைய மாசத்துல. அவர்களுக்கு அந்த வெற்றி எப்படி கிடைத்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி ஒரு செய்தி எழுதுறாங்க. போருக்கு சில காலத்துக்கு முன்னாடி, ஒரு நாள் அல்லது 2 நாளுக்கு முன்னாடி அவங்க பயங்கர கவலையில் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், போரில் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பின்னால் நின்றவர்கள் எல்லாம் கௌசுலாலத்துடைய முடியுது. அப்படி நின்று இருக்கிறாங்க. அதாவது அவங்க கவலையில் இருக்கிறாங்க. என்ன கவலை? ஒரு பெரியவங்க போய் கேட்குறாங்க, என்ன கவலைப்படுறீங்க? இல்லை, எனக்கு ஒரு செய்தி வந்தது, கிறிஸ்தவர்கள் சிலுவையை வணங்கக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு உதவியாக ஏற்கனவே அங்கே பல லட்சம் பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி சில ரிவாயத்துகள்ல ஒரு செய்திகள் வருகிறது. அதாவது இவர்களுடைய படை கிட்டத்தட்ட 30,000 பேர், அதை விட பல மடங்கு இருக்கிறாங்க. அது ஒரு கவலை. ஆனால் அவர்களோடு சேர்ந்து பெரிய ஒரு போர்க்கப்பல் அவர்களோடு கூட்டாக வந்து சேர்ந்து தாக்க போறாங்க. இந்த செய்தியை கேட்கிறாங்க. இந்த செய்தியை கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களா, இது ரஜப் மாசம், பரக்கத்தான மாசம், நீங்களும் துவா செய்யுங்க, நானும் துவா செய்யறேன். இஷாவுக்கு பிறகு நீங்களும் துவா செய்யுங்க, நானும் துவா செய்யறேன். அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான், நமக்கு வெற்றியை தருவான்னு சொன்னாங்க. அதே போன்று சொன்னவங்க எழுதுறாங்க, அவங்க இஷாவுக்கு பிறகு எல்லா தொழுகையும் முடிச்ச பிறகு பள்ளி காலி ஆயிடுச்சு. சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, யோசனை சொன்னாங்க இல்லையா, அவங்களும் தொழுகை வரலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க தொழுது கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. செஞ்சாங்க, அவ்வளவு நேரம் அழுகிறாங்க. இதை பார்த்துட்டு போனவங்க, அதாவது இங்கே நம்ம நின்று இருந்தா நம்மளை பார்த்து அவங்களுக்கு இஹ்லாஸ் போயிடக்கூடாது. அதாவது ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கும்போது அழுகவே தோணாது. அப்படி அழுக தோணினாலும் இவர் பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா? அந்த ஒரு எண்ணத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி அவர்கள், நான் வீட்டுக்கு போயிட்டேன், மறுநாள் காலையில் வந்தேன், ஃபஜருக்கு வரும்பொழுது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. ஏன் நான் கேட்டேன், தொழுகை முடிச்ச பிறகு நேற்று அவ்வளோ கவலையில் இருந்துக்கிறேன், ஏன் சந்தோஷமாக இருக்குங்க, என்ன விஷயம்? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்து விட்டான். அந்த கப்பல், போர் கப்பல் கடலில் மூழ்கிடுச்சு. அந்த போர் கப்பல் கடல் நீரில் மூழ்கி விட்டது என்பதாக சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இது சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களா, சலாஹுதீன்
அவங்க கடல்ல மூழ்கலை, அவங்க கண்ணீர்ல மூழ்கினாங்க அப்படின்னா. அவர்கள் மூழ்கியது கடல் நீரில் அல்ல, நீங்கள் அழுது அழுது துவா கேட்டதனால் அந்த அழுகை அவர்களை மூழ்க செய்து விட்டது என்பதாக அந்த மனிதர் சொன்னார். ஆக நம்ம எத்தனை தடவை அழுதுருக்கோம் யோசிச்சு பார்ப்போமே. துவா கேட்கும் பொழுது நம்முடைய தேவை கேட்கிறோம், கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டங்களுக்காக வேண்டி எத்தனை முறை இன்னும் நாம் செய்த பாவங்களை நினைத்து எத்தனை முறை அழுது, நம்முடைய தவறுகளை நினைத்து யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு ஞாபகத்தை கொடுத்திருக்கிற, அதற்கு நன்றி கெட்ட விதமா நான் இவ்வளவு நடந்திருக்கிற அப்படின்னு சொல்லி நம்முடைய பாவத்தை நினைச்சு என்னைக்கு அழுதுருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழுக வராதுன்னு தெரிஞ்சோ என்னமோ தெரியல, அழுகிற மாதிரி நடிடா அப்படின்றாங்க. உங்களுக்கு அழுக வரனாலும் பரவாயில்ல, நீ அழுகிற மாதிரி நடிச்சாது சொல்ல, நடித்தாவது நீ துவா கேள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மற்ற விஷயங்கள் நடிக்கிறது கூடாது, துவா கேட்கும் பொழுது அழுவதை போன்று நடிக்க சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி. ஆக அந்த கண்ணீர், ஒரு முஃமினுடைய கண்ணீர் இருக்கு இல்லையா, யார் இறைவனுடைய பயத்தில் ஒரு சொட்டு கண்ணீரை வடிக்கிறாரோ அவரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவர் நரகத்துக்கு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு மாட்டிலிருந்து பால் கறக்கிறோம், கறந்த பாலை மடுவிற்கு கொண்டு சேர்ப்பது எவ்வளவு கஷ்டமோ அதே போன்று நரகத்திற்கு செல்வது கஷ்டம். அதாவது கறந்த பாலை மடுவில் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? சாத்தியம் இல்லை. அதே போன்று யார் இறைவனுடைய பயத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறாரோ அவர் நரகத்திற்கு செல்வது அவ்வளவு அசாத்தியமான விஷயம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். ஆக இந்த நாட்களை, இந்த பரக்கத்தான நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கான தௌஃபீகை, அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்திடுவானாக. அந்த நாளை பற்றிய சிறப்புகளை நாம் புரிந்து கொள்வதற்கு, இன்னும் புரியாமல் அது தவறு என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. இறைதமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரௌதா ஷரீஃபையும் நம் வாழ்விலே பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தந்திடுவானாக. இந்த ஜும்மாவுடைய சபையில் நாம் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அருள்வானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.